நன்றி. இப்படி தன்னம்பிக்கை ஊட்ட நல்ல தமிழ் கொண்டு பேசிய தமிழ்ச்செல்வியை மனதார வாழ்த்துகின்றேன். கூடலூரை சேர்ந்த சபரீசன் என்ற ஒருவரை இங்கே மேடை கிடைக்கிறேன். வணக்கம் சபரீசன். நான் தான் டி ராஜேந்தர், விஜய டி ராஜேந்தர். சன் டிவியோட அரட்டை அரங்க மேடையில் நிற்கிறீங்க. அவருக்கு பிறந்த போது, வளர்ந்த போது, படித்த போது கண் பார்வை ஆண்டவன் கொடுத்திருந்தார். இடையிலே அவருடைய பார்வை மங்கி மங்கி பார்வை இழந்து விட்டார். 25 வயசு தன்னுடைய கண் பார்வை இழந்த நிலையிலும் அவர் பார்வையைத்தான் இழந்தார், தன்னம்பிக்கை இழக்கவில்லை. தன்னம்பிக்கை இழக்காமல் படித்தார். படித்ததோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆசிரியர் பணியாற்றுகிறார். எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறாரு. +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹிஸ்டரி எடுக்கிறாரு, மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறாரு, கணக்கையும் பாடமாக எடுக்கிறார், வரலாற்றையும் பாடமாக எடுக்கிறார். கணக்கு பாடத்திலே எத்தனாவது பக்கத்திலே எந்த பாடம் இருக்கிறது என்பதை அவர் அப்படியே சொல்றார். மாணவனுக்கு கருவிழி இல்லை, ஆனால் எழுதுகிறது கை. பாடத்தை எழுதுகிறது கான்பிடென்ட்டா, தன்னம்பிக்கையோட எழுதுறாரு. என்னை பொறுத்தவரை எழுதுவது கை அல்ல, அது தன்னம்பிக்கை. எல்லாம் நீங்க கை தட்டணும். அப்படி இவர் பாடம் சொல்லி கொடுத்து இவர்கிட்ட படிச்ச மாணவர்கள் இன்றைக்கு ஐபிஎஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல கூட ஆபீசராக இருக்காங்க. பெரிய பெரிய பதவியில் போய் இருக்கிறாங்க. போலீஸ் ஆபீசராக இருக்காங்க. அப்படியெல்லாம் பல மாணாக்கர்களை உருவாக்கக்கூடிய அவர் கண்ணை இழந்தாலும் தன்னை இழக்கவில்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. எதிர்காலங்களில் நான் ஃப்ரீயாக டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும். ஆகவே இது சன் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற உலகெங்கிலும் இருக்கிற என்னோடய மாணவர்கள் ஆதரவு தந்தால் எதிர்காலங்களில் நான் ஃப்ரீயாக டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு என்னுடைய மாணவர்கள், பழைய மாணவர்கள் உதவி வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பண்டுக்கு பூ மேல காதல், சரி, மலைக்கு மேகத்துக்கு மேல காதல், கடலுக்கு கரை மேல காதல். இப்படி யாராச்சும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல வச்சுதான் சார் ஆகணும். ஆனா சில பேரோட காதல் காசு மேல இருக்க, சிலருக்கு காதலே காசு மேல இருக்கு சார். தாஜ்மஹால் பத்தி எழுதாத கவிஞன் இல்லை, தாஜ்மஹாலை பத்தி எழுதாதவன் கவிஞனே இல்ல சார். அப்படி ஒருத்தர் இருந்தானா அவன் நட போன சார், ஜடம் சார். மன்னிக்கணும். காதலை பற்றி எழுதாதவனை கவிஞன் இல்லை என்று நீங்கள் சொல்ல கூடாது, சொல்ல முடியாது. சில பேர் காதலுக்காக வாழறான், சில பேர் லட்சியத்துக்காக வாழறான். அவன் லட்சிய கவிஞனாக இருப்பான். உதாரணத்துக்கு பக்கத்து நாடு இலங்கை. அந்த இலங்கையில ஈழ போராட்டம் நடக்கின்றது. ஈழ போராட்டத்தை எண்ணி தன் நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று வேட்கையோடு கவிதை புனைகின்றானே, அவனுடைய கவிதை கவிதை இல்லையா? அவனது உணர்வு உணர்வு இல்லையா? காதலிக்கின்றவனுக்கு தன் காதலியின் காலடியில் கிடக்கின்ற சலங்கை தெரியும், அதன் சத்தம் தான் தெரியும். ஆனால் அங்கே இருப்பவனுக்கு இலங்கை தெரியும், அங்கே நடக்கின்ற யுத்தம் தெரியும், சிந்துகின்ற ரத்தம் தெரியும். அதனால் அவன் கவிஞன் இல்லையா? அவன் கவிஞன் தான் சார். காதல் அது உயிரை கொல்லும் விஷம், காதலித்து பார் அது உயிரை கொண்டுள்ள சுவாசம். என்னடா காதல பத்தி பேச வந்துட்டு விஷம் கிஷன் சொல்றாலே நீங்க யோசிக்கலாம். காதல்ங்கிறது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு விஷம் மாதிரி சார். ஆனா அது உள்ள வந்து பார்த்தாதான் அது ஒரு சுவாச காற்றுனே நிறைய பேருக்கு தெரியும் சார். எங்களுக்கு ரோஸ் வேண்டாம் சார், ஒரு கள்ளி பூவை கொடுத்தா கூட போதும் சார். ஆனா உண்மை காதலோட கொடுக்கணும் சார். எத்தனை பேர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க? எல்லாரும் மனசுல ஒண்ண வச்சுட்டு பொய்யான காதலோட ஒரு ரோஸை கொடுத்தாங்கன்னா யார் சார் வாங்கிப்பா? அந்த பொண்ணு நம்புவா அந்த பையனை, கடைசியில வாயும் வயிறுமா ஆக்கி விட்டுட்டு போயிடுறானுங்க சார் இன்னைக்கு நிறைய பசங்க. சார் அவங்க சொன்னாங்க ஒரு கல்லியை கொடுத்தா போதுன்னு. ஏன் சார், நான் நம்பி வந்து ரோஸை கொடுக்கும்போது இவங்க அல்வாவை கொடுக்குறாங்க. நான் கல்லியை கொடுத்தா கடைசியில் எனக்கு கொல்லியை வைக்க மாட்டாங்க. எஸ்எல்சி படிக்கும் போது லவ் பண்ணா உனக்கு அல்வாவை தான் கொடுப்பாங்க. மெச்சூர்ட் ஆன பிறகு நீ லவ் பண்ணு, ஒரு பண்பட்ட உள்ளத்தோட லவ் பண்ணு, ஒரு பண்பட்ட பொண்ணை லவ் பண்ணு. உனக்கு அல்வாவை கொடுக்க மாட்டாங்க, வாழ்க்கையை கொடுப்பாங்க. காதலுக்கு மட்டும் சார் நான் ஜாதி மதத்தை ஒழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. காதலால மட்டும் தான் சார் எதையும் மாற்ற முடியும். நிழலோட அருமை வெயில்ல சார், மனைவியோட அருமை பிரிவுல. ஏன் சார் பிரிவு வரைக்கும் காத்திருந்து அவளோட அருமையை தெரியணும்னு யோசிக்கிறீங்க? கூட இருக்கும் போதே அவளோட ஆசை, அவள் மேல ஆசை வச்சு புரிஞ்சுக்கோங்க சார். அவளை அன்பு செய்யுங்க, காதலிங்க சார். அப்பதான் சார் உண்மையான அன்பு புலப்படும் சார்.
1000 அழகான முகம் ஒரு அன்பான இதயத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க சார். ஆ. ஏன் சார் 1000 அழகான முகத்தை தேடி போறீங்க? ஒரு அன்பான இதயத்தை தேடி போங்க சார். அப்பதான் சார் நீங்களும் முன்னேறுவீங்க, காதலும் முன்னேறும். சார் ஒரு நிமிஷம். அவங்க சொன்னாங்க ஆயிரக்கணக்கான முகம் சொன்னாங்களே, இன்னைக்கு பொண்ணுங்க எங்க மனசை பார்க்குறாங்க? நான் கேட்குறேன், ஒரு பையன் நல்லா கருப்பா இருந்தா அந்த பையனை அந்த பொண்ணு திரும்பி பார்ப்பாளா? திரும்பி பார்க்க மாட்டா, சரியா? இதே அந்த பையன் ஒரு அஜித் மாதிரியோ ஒரு விஜய் மாதிரியோ ரித்திக் ரோஷன் மாதிரி ஒரு பைக்ல வந்து இறங்குனா அந்த பையனை தான் திரும்பி பார்ப்பா, சரிங்களா? மனசு இன்னைக்கு சில பெண்கள் மனசை பார்க்கறது இல்ல சார். நாட்டில் எல்லா பெண்களுமே நீ சொல்ற மாதிரி விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, ரித்திக் ரோஷன் மாதிரியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அழகெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பின்னாடி போயிடும். அன்பு மட்டும்தான் சாவரைக்கு இருக்கும், கூட இருக்கும். அந்த காலத்துல மனுஷன் காட்டு மிராண்டியா காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தான் சார். ஆ. அப்ப காடு நல்லா இருந்துச்சு, அதாவது இயற்கை நல்லா இருந்துச்சு. ஆ. அதனால இயற்கை அவனுக்கு நாகரிகத்தை கொடுத்துச்சு. அதே நாகரிகத்தை வாங்கிட்டு மனுஷன் நாட்டுக்குள்ள வந்தான். இன்னைக்கு காட்டு மிராண்டியா மாறி அந்த காட்டையே அழிச்சிட்டு இருக்கான் சார். மனுஷன் காட்டை அழிச்சு வீடா கட்டினான். இப்ப நம்ம இருக்கிறது காடு சார். இப்ப காட்டு விலங்குகள்லாம் என்ன தெரியுமா செய்யுது? ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு. எதுக்கு தெரியுமா? தண்ணி தேடி. இது கோடை காலம் சார். விலங்குகளுக்கு அதிகப்படியா தண்ணி தேவைப்படுற காலம். இந்த காலங்கள்ல தண்ணி காட்டுக்குள்ள இல்லாம விலங்குகள் தண்ணியை தேடி நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு சார். அதாவது விலங்குகளுக்கு தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி விலங்குகள் நாட்டை தேடி வருகின்றன, உண்மை. அதனால்தான் விலங்குகளுக்கு தண்ணீரை தொட்டி தொட்டியா வெட்டி வச்சு அதுல தண்ணி விட்டு விலங்குகள் காட்டிலே இருக்கட்டும் ஏற்பாடு பண்றோம். எத்தனை காலத்துக்கு சார் இது முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் போனா காட்டுக்குள்ள தனித்தனியா பைப் வச்சு இது ஒரு விலங்குக்கு இது ஒரு விலங்குக்குன்னு வைக்க வேண்டிய நிலைமை வரும் சார். விலங்குகளை மட்டுமா பால்படுத்தினா? நாகப்பட்டினம் மாவட்டத்துல கோடியக்கரைன்னு ஒரு சரணாலயம் இருக்கு சார். இந்த சரணாலயத்துக்கு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஈரான் இந்த மாதிரி உலகளவிய நாடுகள்ல இருந்து விதவிதமான பறவைகள் வந்துட்டு இருந்துச்சு. 1980ஆவது ஆண்டு 50,000 பறவைகள் வந்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 5,000க்கும் குறைவான பறவைகள் வருது சார். சரி, இந்த பறவைகள் வர்றதுனால என்ன பயன் தெரியுமா? இந்த பறவைகளோட எச்சம் ஒரு சிறந்த உரமா பயன்படுது சார். இதனால பொருளாதாரம் எவ்வளவு முன்னேறும் தெரியுமா? இயற்கையான உரங்களை பயன்படுத்துறதுனால விவசாயம் முன்னேறும், பொருளாதாரம் முன்னேறும் சார். ஐயா, பொண்ணு சொல்லிச்சு இல்லை பறவைகள் வந்துட்டு பறவைகள் அதிகம் வர்றதில்லைன்னு. வேடந்தாங்கல்ல பறவைகள் வருது, எவனுமே பஸ் டிக்கெட்டு கொடுக்குறது கிடையாது. அதான் வருது அதான் போகுது. நம்மளால் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல டிக்கெட்டு கொடுத்துட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துலையும் பண்ணுறானா இல்லையா? அந்த பறவைகள் வர்றது பணம் கொடுக்குது. இங்க பணம் பணம் பணம்னு அடிச்சிட்டு இருக்கீங்களே, இந்த பணத்தை தயாரிக்க உதவுதே காகிதம். அது எதுல இருந்து வருது தெரியுமா? மூங்கில்ல இருந்து வருது. மூங்கில் நட்டமா நின்றுகிட்டு இருந்தா மூங்கில தான் நிக்கும். அதை வெட்டிக்கிட்டு வந்து மில்லுல போட்டு அரைச்சு பேப்பரா எடுத்தாதான் அது உனக்கு பணமா வரும். அதுக்கு பணம் வேணும். மூங்கில நீங்க பணத்தை வச்சா வளர்த்தீங்க. மூங்கில்ல இருந்து காகிதம் வரும்னு சொல்ல, மூங்கில்ல இருந்து காகிதம் தானா வராது. இருங்க சொல்லுமா. மூங்கில்ங்கிறது ஒரு இயற்கை, அதுதான் சார் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறமா பாத்துக்கோங்க, விட்டுருங்க. இதோட அடுத்ததா பாத்தீங்கன்னா சார், ஒரு காலத்துல இந்த உலகத்துக்கே மூலிகைகளையோ வாசனை திரவியங்களையோ ஏற்றுமதி செஞ்சிட்டு இருந்தது இந்தியா சார். ஆனா இன்னைக்கு அந்த மூலிகைகளோ வாசனை திரவியங்களோ நம்ம நாட்டுல அதிக அளவுல குறைஞ்சிருக்கு சார். அரேபியால இருந்து நம்ம நாட்டுக்கு வாணிகம் செய்ய வந்தவங்க குதிரைகளை வித்துட்டு மூலிகைகளை வாசனை திரவியங்களை வாங்கிட்டு போனாங்க சார். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமையை பாத்தீங்களா? கெமிக்கல் சென்ட் மாடலா அடிச்சிட்டு இருக்கோம் சார். ஏன் சார் இந்த நிலைமை? நம்ம நாட்டில் உள்ள இயற்கை வளத்தை திருடிட்டோம் சார். இயற்கைங்கிறது வங்கி பணம் மாதிரி சார். அதோட வட்டியை மட்டும்தான் சார் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுமே தவிர மொத்த பணமும் எனக்கு தான் வேணும்னு மொத்த இயற்கையும் நம்ம யூஸ் பண்றது தப்பு சார். மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் இருக்கிறது? இதில் ஒவ்வொரு பாடலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு கருத்து இருக்கு. பிரச்சனை எந்த மனிதனுக்கு இல்லை? எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. அர்ச்சனையை சந்திக்காத ஆண்டவனும் இல்லை, பிரச்சனையை சந்திக்காத மனிதனும் இல்லை. உலக வரலாற்றில் யாரு இந்த உலகத்தில் பெரிய பெரிய சாதனை பண்ணவன்? அத்தனை பேருக்கு சோதனை வந்திருக்கும் சார்.
அதனால தோல்வியை நிலையென நினைக்க கூடாதுன்ற பாட்டு அற்புதமான கருத்து. அந்த பாட்டை எடுத்துக்கலாம். ஆனாலும் அடுத்த பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, பொண்ணு மேல வைக்காத ஆசை என்று சொன்னால் அது முட்டாள்தனம், அது மூர்க்கத்தனம். இதெல்லாம் வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். உண்மையான காதல் எங்க இருக்கிறது என்று பார்த்து அப்படிப்பட்ட பெண் மீது ஆசை வைத்து அந்த காதல் வந்தால் அந்த காதல் ஒருவனை கவிஞனாக்கும், நல்ல காதல் ஒருவனை நல்ல மனிதனாக்கும். அடுத்த ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா, காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா. காசு இந்த உலகத்தில் சில விஷயத்துக்கு தேவைதான், அதுக்காக காசை வச்சே எல்லாத்தையுமே சாதிக்கலாம்னு சொன்னா முடியாது சார். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை பார்க்கிறோமே, அங்கத்தான் இறைவன் இருக்கான். இந்த வயசுல இந்த நாட்டை பற்றி சிந்தித்தானே, இந்த குழந்தையும் தெய்வம் என்று சொன்னார்கள், இந்த குழந்தை தான் தெய்வம். அதனால காசே தான் கடவுளடா, கடவுளுக்கும் அது தெரியுமாடான்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காசால வச்சு சாதிக்க முடியாது. அதனால அந்த பாட்டை கூட அப்புறம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சிலருடைய வாழ்க்கையில் மனைவி சர்க்கரையாக இனிக்கிறார், சமயத்தில் உப்பாக இருக்கிறார். மனைவி என்பவர் அப்படிதான் இருக்கணும். எல்லா நேரத்திலும் ஓவரா சர்க்கரையா இருந்தா வாழ்க்கை சர்க்கரை வியாதி வந்துடும் சார். உப்புள்ளா பண்டம் குப்பையில் சில விஷயத்தில் மனைவி உப்பாத்தான் இருக்கணும், சில விஷயத்தில் மனைவி சர்க்கரையாத்தான் இருக்கணும். அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிக்கும். அதனால் அந்த பாடல் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டாலும், திருடாதே பாப்பா திருடாதே, இயற்கையை திருடாதே. காதலுக்கு தேவை உள்ளம், ஆனால் மனிதன் வாழ்வதற்கு தேவை உலகம். உலகம் இல்லை என்றால் நீங்களும் இல்லை, நானும் இல்லை, யாருமே இல்லை. இயற்கை இல்லை என்றால் நாமே இல்லை சார். மரங்கள் இருந்தால் தான் காத்து வீசும். நல்ல காத்து கிடைக்கவில்லை என்றால் காத்தை விலை கொடுத்து வாங்குவீர்களா? இதுதான் அடிப்படை கேள்வி. மனித இனமே, மக்களை சிந்தித்து பாருங்கள். காட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோமே, நல்ல காற்றை சுவாசிக்க வழி இல்லாமல் இணைந்து கொண்டிருக்கிறோமே. எதிர்காலத்திலே சுவாசிப்பதற்கு